ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து திருவனந்தபுரம் வந்திருக்கோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அகஸ்தியர் கூடம் ட்ரெக்கிங் வந்து போக போகிறோம். அதுக்காக வந்து நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி நைட்டு ட்ரெயின் ஏறி நம்ம திருவனந்தபுரம் வந்திருக்கோம். இதுதான் நம்மளை பிக்கப் பண்ண வந்திருக்க வேனு. இந்த வேனில் ட்ராவல் பண்ணி தான் வந்து நம்ம வந்து அகஸ்தியர் கூடமோட போனாகாட் கேம்புக்கு வந்து நம்ம போக போகிறோம். இந்த ட்ராவலில் ஃபுல்லாக நம்ம எப்படி வரணும், நாங்கள் எப்படி வந்தோம் அப்படிங்கிற ஃபுல் ஸ்டோரியும் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறோம். நாங்கள் வந்து ஒரு ஏஜென்சியில் தான் வந்து நாங்கள் இந்த ட்ரெக்கிங் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அந்த ஏஜென்சி கொடுத்த பிளான் படி, அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி தான் வந்து நாங்கள் இந்த ட்ரெக்கிங்கே ஃபுல்லாக ட்ரெக் பண்ணி போயிட்டு வந்திருக்கோம். அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு மார்னிங் 6:00 வந்து திருவனந்தபுரம் சென்ட்ரல் ஜங்ஷன் வர சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அப்படி இப்படின்னு ட்ரெயின்லாம் மிஸ் பண்ணி ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி வந்துட்டோம். இதுதான் ஃபஸ்ட் செக் பாயிண்ட்டு. இந்த செக் பாயிண்ட்டில் வந்துட்டு நம்மளோட ஐடிஸ், அப்புறம் அந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிற நான் உங்களுக்கு வீடியோவில் பின்னாடி சொல்கிறேன். நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இங்கே இனிஷியலாக ஃபஸ்ட்டு இந்த கேம்பில் வந்து செக் பண்ணுவாங்க, செக் போஸ்ட்டில். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம அடுத்து போனாகாட் கேம்ப்னு சொல்லிட்டு நம்ம போகணும். அந்த கேம்புக்கு தான் வந்து போகிற வழி எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஒரு சிங்கிள் ரோடு தான். ரொம்ப டென்ஸான ஃபாரஸ்ட்டு. நிறைய எலிஃபெண்ட்லாம் வந்து இருக்கும். ஆனால் நாங்கள் எந்த எலிஃபெண்ட்டுமே வந்துட்டு பார்க்கல. அனிமல்ஸ் நிறையா இருக்குதுன்னு வந்து கேள்விப்பட்டோம். இதில் நம்ம இந்த போனாகாட் கேம்புக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ரைபல் வில்லேஜஸ் வந்து நம்ம நிறையா பார்க்க முடியும். தயவுசெய்து யாரும் இறங்கி போய் அந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. அவங்கள எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் என்ஜாய் மட்டும் பண்ணிட்டு வந்தால் போதும். இந்த வில்லேஜெலாம் கிராஸ் பண்ணி ஒரு டீ ஃபேக்ட்ரி வந்துட்டு வரும். அந்த ஃபேக்ட்ரிலாம் கிராஸ் பண்ணி தான் வந்து நம்ம அடுத்து போனாகாட் கேம்புக்கு வந்துட்டு போகணும். நம்ம இந்த வேன்லேயே ஃபுல்லாக ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ இது தாண்டி போனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஜீப் ஒன்று ஹையர் பண்ணுவோம். அந்த ஜீப்லேருந்து தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். இதை தாமிரபரணி யாரா போகிறது சார்? வாங்க வாங்க போகலாம். இந்த ஜீப்பு தான் வந்து நம்ம ஹையர் பண்ணியிருக்க ஜீப்பு. இந்த ஜீப்பில் இருந்து தான் ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம போவோம். அங்கே தான் வந்து போனாகாட் பேஸ் கேம்ப் வந்து ரீச் ஆகும். அங்கே நம்மளோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ட்ரெக்கிங் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஐட்டம்ஸ் எல்லாமே அலோடு கிடையாது. பிரகாசண்ணா, என்னன்னா வேலை கணிக்க நீ? ஒரு நாளைக்கு என்ன 100 பேரா? 100க்கு மேலே தானே போவோம். 100க்கு மேலே. மயில் எடுப்பா, நம்ம பார்க்காத மயிலா? அங்கேயே மயில் நிறைய இருக்கு. இல்லை யானை, சிறுத்தை, புலி அந்த மாதிரி தான் காமிச்சிங்கன்னா
அப்போ நைட்டு கேம்ப் வச்சு நடந்தா போதும் கரடியை பார்த்துக்கலாம். அப்போ ஒரு வீடியோ எடு. நீங்க மலைக்கு வேகம் இறங்காங்க இறங்காங்க. இவங்க தான் நம்மளோட டீமு. நாங்கள் இந்த டீமோடு தான் வந்து நாங்கள் வந்து ட்ரெக் பண்ண போகிறோம். இது இல்லாமல் மொத்தமாக ஒரு 100 பீப்புள்ஸ் வந்துட்டு நம்ம கூட அலோவ் பண்ணுவாங்க பர் டேக்கு. இதுதான் வந்து நம்ம டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இங்கே கீழே கேம்ப்பு. இந்த கேம்ப்லேருந்து தான் வந்து டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் நம்மளோட பேக்லாம் ஃபுல்லாக பிளாஸ்டிக்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அலோவ் பண்ணுவாங்க. நாங்கள் இந்த கேம்ப்க்கு வந்துட்டு ஒரு 9 ஓ கிளாக்லாம் வந்து ரீச் ஆகிட்டோம். ஆனால் எங்களுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனே ரொம்ப டிலே ஆயிடுச்சு. இது முடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு வந்துட்டு ஃபுட்டு வந்துட்டு டோக்கன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃபுட்டெலாம் கலெக்ட் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்புற மாதிரி இருக்கும். ട്രക്കിംഗ് നമ്മുടെ കേരളത്തിലെ ഏറ്റവും നല്ല ജൈവ വൈവിധ്യ വനമേഖലയിൽ ഒന്നും ഏറ്റവും ഹാർഡസ്റ്റായ ട്രക്കിംഗ് റൂട്ടായ ആസ്യവടത്തിലേക്കാണ് നമ്മൾ ട്രക്കിംഗ് പോകുന്നത്. ഇന്റീരിയർ ഡെൻസ് ഫോറസ്റ്റാണ്, ധാരാളം വന്യമൃഗങ്ങളുടെ ആവാസ സ്ഥലമാണ്. മാത്രമല്ല ശക്തമായ മഴ, മഞ്ഞ്, കാറ്റ് എന്നീ കാലാവസ്ഥ വ്യതിയാനം എപ്പോഴും ഉണ്ടാവാൻ സാധ്യതയുള്ള സ്ഥലങ്ങളാണ്. അപ്പോൾ ഇത്രയും റിസ്ക്കുള്ള സ്ഥലത്ത് നമ്മൾ ട്രക്കിംഗ് നടത്തുമ്പോൾ നമ്മുടെ സേഫ്റ്റി നോക്കിയാണ് നമ്മൾ ട്രക്കിംഗ് നടത്താൻ. നമ്മളെ മൊബൈലിൽ പാട്ട് കേട്ട് പോവുകയോ അലസമായിട്ടോ അശ്രദ്ധയായിട്ടോ നമ്മുടെ വനത്തിലൂടെ യാത്ര ചെയ്യാൻ പാടുള്ളതല്ല. കാരണം നമ്മൾ വേറൊരു ആവാസ സ്ഥലത്തേക്ക്, മൃഗങ്ങളുടെ ആവാസ സ്ഥലത്തിലേക്ക് നമ്മൾ കടന്നു കയറുകയാണ്. അപ്പോൾ നമ്മൾ അവിടെ പോകുമ്പോൾ അവർ നമ്മൾ ശ്രദ്ധിക്കണമെന്നില്ല, നമ്മൾ അവരെ ശ്രദ്ധിച്ച് വേണം നമ്മൾ യാത്ര പോകാൻ. നിങ്ങളുടെ സേഫ്റ്റിക്ക് വേണ്ടിയാണ് നമ്മുടെ അടുത്ത ലോക്കൽ പീപ്പിളുണ്ട്, ട്രൈബൽ പീപ്പിളുണ്ട്. ഇവർ ഈ വനത്തിനെ കുറിച്ചും ഈ യാത്രയെക്കുറിച്ചും എക്സ്പീരിയൻസ്ഡ് ആണ്. അവിടെ നിർദ്ദേശങ്ങൾ കർശനമായിട്ട് പാലിച്ചുകൊണ്ട് വേണം നമ്മൾ ട്രക്കിംഗ് നടത്താൻ. അല്ലാതെ സ്വയം ഇഷ്ടത്തിന് ആരും ഇറങ്ങി പുറപ്പെടുന്നത്. നിങ്ങൾ പോകുന്ന വഴിക്ക് കാണാൻ സാധിക്കും, ഒരു പ്ലാസ്റ്റിക് പോലും വഴിയിൽ കാണാൻ സാധിക്കത്തില്ല. അത്ര ക്ലീൻ ആയിട്ടാണ് നമ്മൾ ഈ വനത്തെ സംരക്ഷിക്കുന്നത്. അതുകൊണ്ട് ദയവ് ചെയ്ത് പ്ലാസ്റ്റിക്, സോപ്പ്, ഷാമ്പു, പെർഫ്യൂംസ്, പൂജാസാധനങ്ങൾ, ലഹരി പദാർത്ഥങ്ങൾ, കത്തി, ലൈറ്റർ തുടങ്ങി വനത്തിന് ദോഷമായിട്ടുള്ള ഒരു സാധനങ്ങൾ നമ്മൾ കൊണ്ടുപോവുകയോ അവിടെ നിക്ഷേപിച്ച് ഈ സ്ഥലത്തെ ഇല്ലാതാക്കുകയോ ചെയ്യുന്നു. അത്യാവശ്യം ഒഴിവാക്കാൻ പറ്റാത്ത 2-3 പ്ലാസ്റ്റിക് ഉണ്ടെങ്കിൽ നമുക്ക് കൊണ്ടുപോകാൻ അനുവദിക്കും. നിങ്ങളൊരു ചെറിയൊരു ഡെപ്പോസിറ്റ് തുക കൊടുക്കുക, അത് പിന്നെ ഒരു രജിസ്റ്ററിൽ എഴുതി ഒപ്പിടുക. തിരികെ വരുമ്പോൾ ആ പ്ലാസ്റ്റിക് കാണിച്ച് ആ പൈസ വാങ്ങുക. നമ്മൾ ഉച്ചയ്ക്ക് ലഞ്ചിന് ഒരു സ്റ്റീൽ കണ്ടെയ്നർ ഒരു തന്നേക്കും, അത് ഒരു 300 രൂപ ഡെപ്പോസിറ്റ് കൊടുക്കുക. തിരികെ വരുമ്പോൾ ആ കണ്ടെയ്നർ കൊടുക്കുക, ആ പൈസ വാങ്ങുക. നമ്മൾ ട്രക്കിങ് 3 ദിവസമാണ്, ഇന്ന്, നാളെ, മറ്റന്നാൾ. 3 ദിവസം കൊണ്ട് തന്നെ ട്രക്കിങ് നമ്മൾ പൂർത്തിയാക്കണം. 2ാമത്തെ ദിവസം നാളെ ആരും തിരിച്ചിറങ്ങാൻ ശ്രമിക്കരുത്. ചെറിയ ഗ്രൂപ്പുകളായിട്ട് ഒറ്റയ്ക്കോ ഇറങ്ങിക്കഴിഞ്ഞു കഴിഞ്ഞാൽ നമുക്ക് അപകടം ഉണ്ടാവാൻ സാധ്യതയുണ്ട്. നമ്മൾ ഒരു ഗ്രൂപ്പായിട്ട് പോകുമ്പോൾ നമുക്ക് സേഫായിട്ട് നമുക്ക് പോകാൻ സാധിക്കും. തിരികെ വരുമ്പോൾ നമുക്കിവിടെ ഒരു വനശ്രീ എക്കോഷപ്പ് പ്രവർത്തിക്കുന്നുണ്ട്. കേരള ഫോറസ്റ്റ് ഡിപ്പാർട്ട്മെന്റ് അണ്ടറിലാണ് പ്രവർത്തിക്കുന്നത്. കേരളത്തിലെ പല ട്രൈബൽ കമ്മ്യൂണിറ്റീസ് കളക്ട് ചെയ്ത തേന് മറ്റു മൈനർ ഫോറസ്റ്റ് പ്രൊഡ്യൂസ് അതിൽ നിങ്ങൾക്ക് വാങ്ങാൻ സാധിക്കും. പുറത്തിറങ്ങി ഡ്യൂപ്ലിക്കേറ്റ് സാധനമൊന്നും வாங்குறது. ஹாப்பி ஜர்னி. தேங்க்யூ. இந்த ஆஃபீஸர் வந்து நல்லா ப்ரீஃபாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்தாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே ஃபுல்லாக எல்லாமே செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மற்றவங்களோட பேக்கில் வந்துட்டு செக் பண்ண, அதுவும் ப்ரையாரிட்டி பேசிஸ், யார் ஃபஸ்ட்டு வந்தாங்க அப்படிங்கிறத வச்சு தான் வந்துட்டு மூவ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா தான் எங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனே ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம கொண்டு வந்த சர்டிஃபிகேட்ஸு, அதுக்கப்புறம் ஒரிஜினல்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு நமக்கு வந்துட்டு ஃபுட் டோக்கன் வந்து இஷ்யூ பண்ணாங்க. இது இந்த வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறமா தான் நமக்கு டோக்கன்லாம் இஷ்யூ பண்ணுவாங்க. அப்புறமா நம்ம போயிட்டு ஃபுட்டு நமக்கு பார்சல் வந்து மதியம் லஞ்சுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் லஞ்ச் வாங்கிட்டு இது வந்துட்டு இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் கொடுப்பாங்க. இதுக்கு வந்து ஒரு டெபாசிட் அமௌண்ட் பே பண்ண சொல்லுவாங்க. அரௌண்ட் ஒரு 300 ருபீஸ் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும்.
அதுக்கப்புறமா நம்ம இது மதியம் லஞ்சுக்கு பேக் பண்ணி வச்சுட்டு நம்ம மார்னிங் டிஃபன் வேணும் அப்படின்னா நீங்கள் இவங்ககிட்ட இங்கே டிஃபன் இருக்கும், நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து கவர்மெண்ட் பே பண்ணியிருப்போம். ஸோ வந்துட்டு நம்ம எல்லாமே இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். ஒன் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் இல்லாமல் ஏதாவது ஹார்டான பிளாஸ்டிக்ஸ் நம்ம ஃபைபர் பாட்டில்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இப்போது ஏதாவது தேங்காய் எண்ணெய் டப்பா இல்லாட்டி ஒரு மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு வர பிளாஸ்டிக் டப்பா அந்த மாதிரி எதாவது கொண்டு வரீங்க அப்படின்னா அதெல்லாம் எவ்வளோ பிளாஸ்டிக்ஸ் எத்தனை பிளாஸ்டிக்ஸ் எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிறது எல்லாமே கவுண்ட் பண்ணி அதுக்கு தனியாக டெபாசிட் பண்ண சொல்கிறாங்க அமௌண்ட்டு. அதெல்லாம் நீங்கள் ரிட்டர்ன் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் நீங்கள் ரிட்டர்ன் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் வெள்ளியங்கிரி ட்ரக் பற்றி நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அங்கே ஸ்டிக் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம அதுக்கு பே பண்ணணும். அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு ஸ்டிக் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு சிலர் ட்ரக்கிங்க்கு தேவையான அந்த ஸ்டிக் வந்து கொண்டு வராங்க. அதுவும் ஓகே தான். ஆனால் நமக்கு இங்கே ஸ்டிக் இன்கேஸ் நீங்கள் கொண்டு வரல அப்படின்னா இங்கே வந்து நம்ம இவங்ககிட்டயே வந்து வாங்கிக்கலாம். நமக்குன்னு ஒரு டீம் வந்து இருக்குது அப்படின்னா அந்த டீமுக்கு ஒரு லீடர் இருப்பாங்க. எங்களுக்கு லீடர் வந்துட்டு எங்கள் சார் ஒருத்தர் கூட வந்திருந்தாங்க. அவங்க தான் வந்து டீம் லீடராக இருந்தாங்க. நம்ம டீமுக்கு ஒரு கைடு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த கைடு இந்த எனக்கு முன்னாடி போகிறாரு பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் வந்துட்டு, இந்த கைட் பேர் வந்து ஸ்டீஃபன். இவங்க எங்களுக்கு ஃபுல்லாகவே த்ரூ த ஜேர்னி ஃபுல்லாக ட்ரக்கிங் ஃபுல்லாகவே எங்கள் கூட வந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் வர வரைக்கும் அவர் எங்கள் கூட கைட் பண்ணிட்டு வருவார். இந்த கைடு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கல் வில்லேஜில் இருக்க ட்ரைபல் பீப்புள்ஸாக தான் மோஸ்ட்லி இருப்பாங்க. முன்னாடி தான் வரேன் முன்னாடி தான் வரேன் ஓவர் எப்போ வெளியே தலையில் சம்மந்தத்தை தாண்டிலாம் ஒன்றும் இல்லைடா. ஐயோ தலையும் ஒன்று தாண்டிக்கிறேன். ரொம்ப தூரம் நடக்கணும். 6 கிலோமீட்டர் நடக்கிறது. பெரிய பாதை வந்துட்டு 48 மைல். எவ்வளோ டென்ஸாக இருக்குது பார் ஃபாரஸ்ட். குளுக்கோஸு ஃப்ரீயாக கொடுத்தாங்க, மறந்துட்டு அப்படியே வச்சுட்டேன். எனக்கு அவரோட எனக்கே தெரியல அதுக்குள்ள முட்டாய் இருக்குன்னு. ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா அகஸ்தியர் கூடம். அகஸ்தியர் கூடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்துலேருந்து நம்ம வரணும். நாங்கள் அதோட ட்ரெக்கிங் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டுருக்கோம். நாங்கள் மொத்தமாக எங்கள் இதில் ஒரு 10 பேர் கேங் வந்து வந்திருக்கோம். தாமிரபரணி தண்ணி வர்றதா? மீன் பாரு, மீன் தண்ணிக்குள்ள மீன். இங்கே ஒரு மீன், ஒரு மீன். அவரை கூப்பிடுங்களா? கிரீஷ் பாஸ்கர்
உங்களால முடியலையே. நீங்கள் வந்து இப்போ இந்த ட்ரெக்கிங்க்கு ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ட்ரெக்கிங் ஷூ போட்டு வரலாம். இல்லாட்டி நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷூஸும் போட்டு வரலாம். செப்பல் போட்டு வரலாம். இல்லை வெறுங்காலில் நீங்கள் ட்ரெக் பண்ணுறதுனால பண்ணலாம். வெறும் காலில் ட்ரெக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டயர்ட்னஸ் ஆகும், பெயின் ஆகும். அது உங்களுக்கு யாருக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி நீங்கள் வர்றது பெட்ரு. ஆனால் புது ஷூ மட்டும் தயவு செஞ்சு வாங்கிட்டு அதை ஃபஸ்ட் நாள் போட்டுட்டு வந்துடாதீங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதனால். இந்த வீடியோஸ் இந்த ஃபுட்டேஜஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என் ஒய்ஃப் வந்து ஷூ போட்டு வந்துட்டுருப்பாங்க. ஆனால் இதுக்கப்புறம் வர ஃபுட்டேஜஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஷூ இருக்காது, வெறும் சாக்ஸ் மட்டும் தான் வருவாங்க. ஏன்னா நாங்கள் புது ஷூ வாங்கிட்டோம். அவங்களுக்கு ட்ரெக் பண்ணுறதுக்கு ஷூ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெக்கிங் ஷூ தான் போட்டு வருவேன்னு சொல்லவும் நாங்கள் புது ட்ரெக்கிங் ஷூ வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம் மிந்த்ராவில். அந்த ஷூ என்னாச்சு அப்படின்னா சைஸ் கரெக்டான சைஸ் தான். பட் அவங்களுக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இல்லை. கடைசியில் வந்துட்டு ஷூ கழட்டிட்டு நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க த்ரூ அவுட் த ட்ரெக்கிங் ஃபுல்லாகவே வந்துட்டு வெறும் சாக்ஸோட மட்டும் தான் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு இங்கே 2 கிலோமீட்டர் வந்துருக்கும். ஓ கேம்ப் பேர் என்ன? லத்திமோட்டா. லாத்திமட்டை. அந்த கேம்புக்கு யானை வரக்கூடாதுங்கிறக்காக இது. இதில் எப்பவும் நம்ம சீசனில் ஆள் இருப்பாங்க. ஓ 2 கிலோமீட்டருக்கு கைடு இருப்பாங்க. சரியா பார்த்துக்க, 16.5 கிலோமீட்டர் இருக்குன்னா. இந்த மாதிரி பிளேஸ்லாம் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா க்ரீனரியாக தான் வந்துடுச்சு. எங்கே பார்த்தாலும் பச்சை பசேர்னு டென்ஸ் ஃபாரஸ்ட்டாகவும் இருக்கும். இங்கே கூட கொஞ்சம் வெயில் அடிக்குது. இதுக்கப்புறம்லாம் போனோம்னா கொஞ்சம் திக்கான ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிடும். சூரிய வெளிச்சமே நம்ம மேலே படாது. ஆனால் நம்ம கலோரிஸ் ஃபுல்லாக பர்ன் அவுட் ஆகும். ஏன்னா அவ்வளோ நடந்து போவோம். 3 நாளுமே ஃபுல்லாக நடந்துட்டு மட்டும்தான் இருப்போம். திடீர்னு இருட்டாகுது, திடீர்னு வெளிச்சமாகுது. இந்த வட்டம் நல்லாயிருக்கும். வேர்த்து சதறு. இதுக்கு ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தான் ஏறி இருக்கோம். அதுக்குள்ளே வந்து முடியலன்றாங்க. இவங்களை எங்கேயே தள்ளி விட்டு போயிடலாம்னு தான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன் நான். இதெல்லாம் வந்து வாட்டர் ஃபால்ஸ். மழை பெஞ்சா வந்து இதில் தண்ணி ஃபுல்லாக வரும் போல். அழகாக இருக்கும். இருக்கு, மைக் இருக்கு. திடீர்னு டக்குன்னு இருட்டா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகுது. திடீர்னு மொட்டை வெயில் ஆகுது. எப்படி இருக்குவா ஏன் பிரியா? அழகாக இருக்குது. திக்கா சூரிய வெளிச்சமே மேலே படாமல் சிலு 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 சிலுன்னு. இந்த மரம் பாரு எவ்வளோ பெருசாக இருக்குண்ணா. ஆறு ஓடும் போல் தண்ணி சவுண்ட் கேட்குது. இங்கே பாரு. அவங்களுக்காக செய்வீங்க அப்படின்னா பெரிய மரம் பாரு. இங்கில அவனுக்கு கணேஷ் போகிறானுங்க. ஆமாம். ஐயோ எப்படி இருக்கு.
கயிறு கட்டிருக்காங்க தண்ணிக்கு. தண்ணி நிறையா வரும் பார்த்தா ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காங்க படுத்து. இதுதான் தாமிரபரணி ஆறு. தாமிரபரணி ஆறு இங்கிருந்து தான் கிரியேட் ஆகி போகுதா? நான் ஆக்சுவலாக இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 பார்ட்டாக வீடியோ பிரிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு 2 மெமரி கார்டு வந்துட்டு ஃபுல்லாகிடுச்சு, ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு. ஏன் இவ்வளோ வீடியோவுமே வந்து அன்கட் எடிஷனாக போடுறேன் அப்படின்னா, என் ஃபேமிலிலேயே நிறைய பேர் வந்துட்டு எல்டராக இருக்காங்க, அவங்களால வர முடியலை. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர்னால வர முடியாதவங்க இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி பிளேஸ் எப்படி இருக்குன்னு காமிக்கிறக்காண்டி தான் இப்படி அன்கட் எடிஷனாக போட்டுட்ருக்கேன் வீடியோ. போகிற வழி நம்ம வந்து பேஸ் கேம்ப்பு பக்கத்தில் வந்துட்டோமா இல்லை கேம்ப் 3 போகிற வழி அந்த தாரமணியார் கேம்ப் 3 இன்னும் ஒரு 14.5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. லஞ்ச் பாக்ஸ் கொஞ்சம் ஏர்லியே சாப்பிட்டுக்கோங்க. ஓகே சார். ஏன்னா அவங்க ஏர்லியே செஞ்சது எங்கள் பேக்கில் 1 மணிக்கு சாப்பிட்டு கெட்டுருச்சு. சரிங்க. நமக்கு அந்த கொடுத்த லஞ்ச் வந்துட்டு சீக்கிரமாக கெட்டு போயிடுது வந்து சொன்னாங்க. ஆப்போசிட்டில் வரவங்க நிறைய பேர் வந்து சொன்னாங்க. நாங்களும் வந்துட்டு சரி சாப்பிட்டு இப்போ சாப்பிட்றோம், ஏதாவது வாட்டர் சோர்ஸ் ஏதாவது பக்கத்தில் இருந்தால் தானே போய் சாப்பிட முடியும், கை கழுவுறதுக்கு குடிக்கிறதுக்குலாம் தண்ணி வேணும்ல. நாங்கள் கொண்டு வந்த வாட்டர் பத்தாது. ஸோ அதனால் அடுத்த வாட்டர் சோர்ஸ் நியர்பை எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். அதனால் சாப்பிட்ற கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. நீங்கள் அவுட் சைட் ஃபுட்டும் எடுத்துகிட்டு வரலாம், ஆனால் வித்தவுட் பிளாஸ்டிக்கில் வந்துட்டு இருக்கணும். இங்கே வந்து பொல்யூட் பண்ணுற மாதிரியான திங்ஸ் வந்துட்டு அதை நம்ம பேக் பண்ணி கொண்டு வந்துருக்கக்கூடாது. இங்கே எடுத்துகிட்டு வர ஃபுட் வந்துட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் வந்து இது ஃபுல்லாக ட்ரை ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி ஐட்டம் தான் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிருந்தோம் பேக் பண்ணி. அதுவுமே வந்துட்டு சின்ன டிஃபன் பாக்ஸில் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன், எஸ்எஸ் டிஃபன் பாக்ஸில், பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதில்ல. ஸோ எங்களுக்கு வந்து அது எதுவும் அவங்க ரெஸ்ட் பண்ணலை. முன்னாடி தான் வச்சுருந்தனால அதை எடுத்து மாற்றலாம்னு தான் நீங்கள் சாப்பிட்ற இடத்துல மாற்றிக்கலாமா? எவ்வளோ பெரிய பாறைலாம் இருக்கிறேன். இந்த பாறையை மறந்தாங்க, இல்லை மரத்தை பாறாதாங்கன்னு தெரியல. ஜூம் அவுட் ரொம்ப ஜூமாக இல்லாமல் ஜூம் அவுட்டில் இருக்கு தெரியுமா? சீக்கிரம் வா போகலாம். டோராவின் பையன்கள் மாதிரி என் கூட டோரான்னு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த டோராவை எப்படி நான் மேலே கூட்டிட்டு கீழே இறங்கி போகிறேன்னு தெரில. வணக்கம் சொல்லு. வணக்கம்டா மாப்பிள்ளை, கோயம்புத்தூர்லேருந்து. ஆமாம், அங்கே போகணும்னு நினைக்கிறேன். மேலே அங்கே நேராக தெரியுது பாரு அந்த பீக்கு. ஆமான்னு நினைக்கிறேன். இதில் ஒரு வீடியோவில் ஒருத்தன் காமிச்சான். ஜூம் பண்ணி நின்று பார்த்தா அகஸ்தியர் இது தெரியும் மலையில். இப்போ மலையிலேயே அந்த உருவம் தெரியும். மறக்காமல் பாருங்க. அந்த பாறை தான் பாறை சொன்னான். அங்கேயே சொன்னாங்க நிறைய பேர். ஐயோ அட்டைப்பூச்சி இருக்காண்டி.
லஞ்ச் வந்துட்டு நமக்கு சப்பாத்தி கொடுத்துருந்தாங்க. பச்சி இது குருமா வந்து குருமா சளிச்சிருச்சு, சாப்பிட முடியாது. வெறும் சப்பாத்தி மட்டும் தான் போய் சாப்பிட்ணும். சரிங்க தாத்தா, முன்னாடி போயிட்டுருக்கோம். இந்த தாத்தா வந்துட்டு இன்னொரு குரூப்புக்கு ஒரு கைடாக வந்துட்டு இருந்தாங்க. இவங்க வந்து ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 70+ இருக்கும். அவர் வந்துட்டு எவ்வளோ ஸ்போர்ட்டிவாக த்ரோ த ட்ரக் ஃபுல்லாக வந்துட்டு ரிட்டன் எங்கள் கூட வந்தார் எல்லாரோட சேர்ந்து. எப்படி சொல்கிறது, இவர் வந்து ஒரு பெட்டாகவே இவர் வந்து நம்ம சொல்லலாம். அவ்வளோ எல்லாத்தோடையும் பாண்டிங்காக எல்லாத்தோடையும் பேசிட்டு நல்லா பழகிட்டு வந்துட்டு இருந்தார். தமிழ் நல்லா ஃப்ளூயண்ட்டாகவே வந்து பேசினாங்க இவங்க. கைடு போடுறாங்கன்னா கைடவே காணோம். மேலே உட்காந்து சாப்பிட்டுருந்தாருல்ல. சாப்பிட்டு இருந்தாரா? போங்க வரணும் வரணும்ல. கடைசி அவர் பேசிட்டு வந்தாருல்ல அவர்கிட்ட. கைடுக்கு நம்ம தான் கைடு கொடுக்கணும் போல. 10 பேர்த்தையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒன்றா கூட்டிகிட்டு போனால் நான் அதனால ஒவ்வொருத்தரையும் வெயிட் பண்ணாமல் ஒவ்வொருத்தர் வாசல் நடந்துட்டு என்னடா தடச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம ஹில்லோட ஹிஸ்ட்ரி என்ன, இதுக்கு பின்னாடி என்ன ஸ்டோரி இருக்குது அப்படிங்கிற பற்றிலாம் வந்து பார்ப்போம். தேங்க்ஸ் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் part 1 வீடியோ. ஸ்டே டியூன்ட் ஃபார் part 2.